அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். உயர்வானவர் ஒரு பெண் புர்கா அணிந்து செல்வதை எடுத்துக்கொள்ளும் சிறப்பான முறையில் கொண்டாடப்படக்கூடிய இந்த விஷயத்தை உலகம் எப்படி பார்க்கிறது? அது பெண் அடிமையின் அடையாளம் என்று மேற்கத்திய உலகம் பேசிக் கொண்டிருக்கிறது. பாவம், அதை நம் சமூகத்தில் சில பெண்களும் நம்புகிறார்கள் என்று நினைக்கும் போது வருத்தமாகத்தான் இருக்கிறது. கண்ணியத்துக்கூடியவர்களை, மதிப்புள்ள மறைக்க வேண்டிய பொருளை இஸ்லாம் மறைக்கச் சொல்கிறது. அல் மரத்து அவுரத்துன், பெண்கள் மறைவாக இருக்கக்கூடியவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பெண்கள் மதிப்பு மிக்கவர்கள் என்று இஸ்லாம் கூறுகிறது. இந்த உலகில் மதிப்பு மிக்கதாக இறைவன் படைத்த அனைத்தும் மறைக்கப்பட்டவையாகும். மேலும் அவைகளை பெறுவதற்கு மிக கடினமானதாக இருக்கும். வைரங்கள் பூமியில் ஆழமான பகுதியில் மறைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு இருக்கும். முத்துக்களும் அவ்வாறே கடலில் ஆழமான பகுதியில் சிப்பிக்குள் பாதுகாக்கப்பட்டு மறைக்கப்பட்டதாக இருக்கும். தங்கம் அடுக்கடுக்கான பாறைகளுக்குள் மறைக்கப்பட்ட நிலையில் இருக்கும். அதை எடுப்பதற்கு கடினமாக உழைக்க வேண்டும். பெண்ணே, உன்னுடைய உடல் புனிதமானது, உயர்வானது. பெண்ணே, நீ வைரங்கள் முத்துக்களை விட உயர்வானவள். உன் உடலை முறையாக நீ மறைத்துக் கொள்ள வேண்டும். பெண்ணின் உடல் அமைப்பு என்பது இறைவன் தந்த பொக்கிஷம். அதை விடுத்து பொக்கிஷம் உள்ள வீட்டை திறந்து போட்டால் பொறுக்கிகளால் சூறையாடப்படும். பொக்கிஷமாய் போற்றி வளர்த்த தாய் தந்தையருக்கு அழகு என்ற போர்வையில் அசிங்கத்தை பரிசாக தராதீர்கள். நாகரிகம் என்ற போர்வையில் நாய்களுக்கு எலும்பு துண்டு போடாதீர்கள். பெண்ணே, உங்கள் நன்மதிப்பும் கௌரவமும் உங்கள் ஆடையில் தான் உள்ளது. ஆடை குறைப்பு என்ற போர்வையில் உங்களுடைய கௌரவத்தையும் நன்மதிப்பையும் வீதிக்கு கொண்டு வந்து விடாதீர்கள். இஸ்லாம் நமக்கு அளித்த ஒழுக்க நெறிகளை கடைபிடித்து வாழ அல்லாஹ் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.